Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருக்க விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையா? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். அடிமையானவனிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். ஞான அர்த்தம் உள்ளவைகள்னு சொன்னதுனால உடனே நிறைய பேர் இதை வச்சு திசை திருப்பிடுறாங்க. அதை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த காலத்தில் அந்த மாதிரி பேச்சு நிறைய இருக்குது பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, இந்த வசனத்தை வாசிக்கும்போது பவுல் எப்படி பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறார், எப்படி புரிந்து கொள்கிறாருன்றதை பார்க்குறோம். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும்போது பழைய ஏற்பாட்டை நாம் எப்படி வாசிக்கணும், எப்படி புரிந்து கொள்ளணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்றாங்க. இது எப்படி வியாக்கியானம் பண்ணுறதுக்குன்றதுக்காக ஒரு போதிக்கல, அதை சொல்கிறதுக்காக ஒரு போதிக்கல, அது நோக்கமும் கிடையாது. இந்த ஜனங்களை கெட்டு போகாதபடி காக்கணும், இவர்களுக்கு ரட்சிப்பு நிச்சயத்தை தரணும், இவர்கள் சந்தோஷமாக இருக்கணும், வெற்றிகரமாக வாழணுங்கிற நோக்கத்தோடு அவர் எழுதுகிறார். ஆகவே திசை திருப்பப்படாமல் என்னத்துக்காக எழுதுகிறார்ன்ற கவனித்து அதை நம்ம கவனித்தோம்னா தான் அதனுடைய பலனை நாம் பெற முடியும். இதில் பாருங்கள், சிலர் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையுமே ஞான அர்த்தத்தோடு எடுத்துக்கொள்ளணும், எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் எடுத்துக்கொள்ளணும், லிட்ரலாக எடுத்துக்கூடாது பைபிள் அப்படின்றாங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விவகாரம். லிட்ரலாக எடுத்துக்காதீங்கன்றாங்க. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப கஷ்டத்தில் வர்றாரு, ரொம்ப பிரச்சனையில் சிக்கியிருக்கார். அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு, இந்த இருட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு சான்ஸே கிடையாதுங்க, முடியும் மாதிரி தெரியல, வெளிச்சமே கொஞ்சம் கூட எனக்கு தெரியல, இருள் மூடிச்சு வாழ்க்கையை, அவ்வளோதான், இனிமேல் வாழ்க்கையே இருள் தான் போல் இருக்குன்றார். நான் அவருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக ஒரு பாஸ்டராக நான் என்ன சொல்கிறேன், பிரதர், இரவுன்னு ஒன்று வந்தால் பகல்னு ஒன்று கண்டிப்பாக வரும். சாயங்காலத்தில் அழுகை உண்டாகும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும்னு சொல்லியிருக்குது. அப்போ இரவு அது போய் பிறகு பகல் வர்ற மாதிரி வருங்க, பயப்படாதீங்க, நல்ல காலம் பிறக்கும், உங்களுக்கு காரியங்கள் மாறும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. மரணம்னு ஒன்று இருந்தால் உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குது, அதுதான் இயேசுடைய மரணம் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னோன்னே நீங்கள் ஓஹோ, அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்றது முக்கியம் இல்லை, சரீரத்தில் உயிர்த்தெழுந்தாரான்றது முக்கியம் இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் என்ன சொல்லுது அப்படின்றது தான் முக்கியம். அப்படி சிலர்லாம் போதிக்கிறாங்க. ஈஸ்டர் அன்றைக்கி சில சபைகளுக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இருள் நீங்கி ஒளி வருகிறதாக்கும், சாவு போய் உயிர் வருதாக்கும், அதுதான் கிறிஸ்தவம், இதைத்தான் உயிர்த்தெழுதல் சொல்லுது. சரியா, நீ கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், சரீரத்தில் உயிரோடு எழுந்தார்னு நம்புறியான்னு கேட்டால் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விவகாரம் பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப தவறு. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இது நிறைய பேர் இந்த மாதிரி போகிறாங்க, ஞான அர்த்தத்தோடு தான் புரிஞ்சுங்க. இது ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ். இது ஆகவே எல்லாத்தையுமே ஆவிக்குரிய அர்த்தத்தோடு தான் புரிஞ்சு கொள்ளணுமே ஒழிய எதையும் லிட்ரலாக எடுத்துக்கூடாது பைபிளை, அப்படி எடுத்தால் தப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சப்போஸ் நீங்கள் எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்கன்னு வைங்க, எழுதி நான் ஒரு நண்பன் வீட்டுக்கு போனாங்க பார்க்குறதுக்கு. போனப்போ எனக்கு அவனுக்கும் ஒரு சில காரியங்கள் குறித்து தர்க்கம் உண்டாயிடுச்சு. நாங்கள் தர்க்கம் பண்ணிட்டுருந்தோம். கடைசியில் அவன் வச்சு வாங்கிட்டான், என்ன சவுக்கு எடுத்து அடித்த மாதிரி அடி பின்னிட்டான், வாங்கிட்டான், சரியான அடி எனக்கு அப்படின்னு எழுதுறீங்க ஒரு லைனு. நான் அதை பார்த்தோன்னே, ஐயோ அப்பாவியாச்சே, அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கானு, யார் இவன் அப்படி அடித்தது கேட்குறதுக்கு ஆள் இல்லையா, நான் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறேன்னாக்க நான் போலீஸை ஃபோன் பண்ணிடுறேன். ஃபோன் பண்ணால் போலீஸ் அந்த வீட்டுக்கு போகுது அவனை பிடிக்கிறதுக்கு, ஏன் அடித்தேன்னு. அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான், இப்படி எழுதினவனுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஏன் உங்கள் பாஸ்டர் இந்த மாதிரி பண்ணி விட்டார், போலீஸ் ஏவி விட்டார் என் மேலே அப்படின்னா, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க, நீ தானே எழுதுன, பின்னிட்டான்னு வாட்சி வாங்குவாங்கன்னு வாங்கிட்டான்னு, அதனால தான் நான் ரிப்போர்ட் பண்ணனாக்கும் அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், சார் நான் எழுதுனது என்னன்னு உங்களுக்கு புரியலன்னா தயவுசெய்து என்னை கேட்கணும், இல்லை பேசாமவாது இருக்கணும், இல்லை நான் என்ன எழுதுனேன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஆராயணும், ஏதாவது பண்ணணும். அதை விட்டு நேராக போலீஸில் போய் சொன்னேன், எப்படி நான் என்ன எழுதுனேன், அவன் என் நண்பனுங்க, அவனுக்கு எனக்கும் சண்டை ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு தர்க்கம், அதில் அவன் என்னுடைய தர்க்கத்தெல்லாம் முறியடித்து அவன் ஜெயித்துட்டான்.
என்னது ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டான். அதை சொல்ல வந்த நீங்கள் வந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னா, இல்லை நான் எப்போவுமே லிட்டரலாக தான் எடுத்துக்குவேன், எழுத்தின்படி எடுத்துக்குவேன் நான் அதைத்தான் நான் நம்புகிறேன் அப்படின்னா அவன் ஒத்துக்குவானா? அவன் ஒத்துக்கவே மாட்டான். அது எப்படி நீ லிட்டராக எடுத்துக்குவேன்? நான் வந்து ஒரு அர்த்தத்தோடு எழுதினேன், அந்த அர்த்தத்தோடு நீ புரிஞ்சுக்கிற மொழி நீ ஒன்றும் லிட்டரலாக எடுத்துக்கிறேன்னு சொல்கிறது, அதுக்கு எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் சொல்கிறது நீ புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு தானே கேட்பான் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க நான் வந்து எல்லாத்தையும் ஃபிகரேட்டிவாக தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன் சரி ரொம்ப தேங்க்ஸ், அப்போ நான் இன்றைக்கி உங்கள் வீட்டை கொள்ளை அடிச்சிடுறேன் அப்படின்னா, ஐயோ என்ன அப்படி சொல்கிற அப்படின்னுவோம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க என் காதில் அப்படி தான் விழுந்தது, எனக்கு அப்படி தான் அது புரியுது, நான் அப்படி தான் அதை எடுத்துக்குவேன் அப்படின்னா ஒத்துக்குவான் அவன்? இல்லை நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கணுவான். நான் சொல்கிறத நீ நான் சொல்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் சொல்கிறத ஒருத்தன் கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப கடவுளே ஒரு லெட்டர் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, அதை மட்டும் நம்ம வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்குவேன் அப்படின்னா எப்படி? அது ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பைபிளை வாசிக்கிறீங்க, நான் என் பைபிளை வாசிக்கிறேன், நீங்கள் லிட்டரலாக எடுத்துக்கிறீங்க, நான் ஃபிகரேட்டிவாக எடுத்துக்கிறேன், நீங்கள் எழுத்தின்படி எடுத்துக்கிறீங்க, நான் ஞான அர்த்தத்தோடு எடுத்துக்கிறேன். அப்போ அவரோட இஷ்டப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பிறர் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதன்படி மற்றவர்களுக்கு செய்யுங்கன்னு இருக்குது. கோல்டன் ரூலே உடைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் வார்த்தைகளை ஒருத்தன் சரியாக புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, அப்போ கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்க வேணாமா? சர்வ வல்லமுள்ள கடவுள் சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறத சரியாக புரிஞ்சு கொள்ள வேணுமா? அப்போ நம்ம சரியாக புரிஞ்சு கொள்ளணுங்கிறது அதுக்கு தான் சபை இருக்குது, அதுக்கு தான் போதனை இருக்குது, அதுக்கு தான் திறக்கிறோம், வாசிக்கிறோம், விளக்குறோம். இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறீங்க, கவனிக்கிறீங்க. ஏன்னா உங்களை காப்பாற்றுவதற்காக, அழிவிலிருந்து காப்பதற்காக, தோல்வியிலிருந்து காப்பதற்காக, வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை உண்டாக்குறதுக்காக சில காரியங்களை போதிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அதை கவனிக்கிறோம், அதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்படி தான் அதை கவனிக்கணும் பாருங்கள். அப்போ அப்படி கவனிக்கும் போது காரியங்கள் புரிய ஆரம்பிக்குது. இந்த ஜனங்களுக்கு ரொம்ப மன உருக்கத்தோடு எழுதுகிறார். நான் அங்கே வந்து பேசினா நல்லா இருக்கும் போல இருக்குது, உங்கள் மேலே எனக்கு சந்தேகம் உண்டாயிடுச்சு, நான் உங்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேணும் என்று கற்ப வேதனைப்படுகிறேன் அப்படின்னு எழுதுகிறார். எழுதிட்டு தான் இந்த கதையை சொல்கிறார். இந்த கதையை ஏன் எடுக்கிறார்? ஆபிரகாமுடைய கதையை எடுத்து அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றாரு சொல்கிற 3 காரியத்தில் சொல்லிடலாம். அது 1, 2 குமாரர்கள் ஆபிரகாமுக்கு இருந்தார்கள். ஒருத்தன் பேர் இஸ்மவேல், இன்னொருத்தன் பேர் ஈசாக்கு. அந்த 2 குமாரரை பற்றி சொல்கிறாரு. 2வது அந்த 2 குமாரர்களும் 2 ஏற்பாடுகள் அப்படின்றாரு. ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கான 2 வழிகள் அதை குறிக்கிறது, அதுதான் ஞான அர்த்தம் அப்படின்றாரு. அப்புறம் இதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தலான்ற 2 அப்ளிகேஷனை சொல்கிறாரு. இவ்வளோதான் இது. 2 குமாரர்கள், 2 உடன்படிக்கை அல்லது 2 ஏற்பாடுகள், அப்புறம் 2 விதத்தில் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1 கரெக்டான விதம் அப்படின்றாரு. அப்போ இதை கொஞ்சம் பார்ப்போம். இதை பார்த்தா வழங்கிடும் நமக்கு. 2 குமாரர்களை பற்றி சொல்கிறார். 22ஆம் வசனத்தில் பாருங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் வருது, 16ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வருது இல்லையா? இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவனிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். இது அப்படியே ஹிஸ்டாரிக்கலாக நடந்தது. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. ஒன்று வந்து அடிமை பெண்ணிடத்தில் பிறந்தது, இன்னொன்று வந்து சுயாதீனமாக இருக்கிற அவனுடைய மனைவியாகிய சாராள்கிட்ட பிறந்த ஒரு பையன். 2 பையன்கள் இருந்தார்கள், இஸ்மவேல், ஈசாக்கு என்கிற 2 பையன்கள் இருந்தார்கள். எதுக்கு இதை கொண்டாடுறாரு இப்போ? எதுக்குன்னா அந்த கலாத்தியர் பாருங்கள், இந்த கலாத்தியர் வந்து அவர்களுக்கு ஆபிரகாமை பற்றி இவங்க போய் சொல்லியிருக்காங்க. யார்? இந்த தவறான போதனையை போதிக்கிறவங்க, கிரியை பற்றி போதிக்கிறவங்க போய் சொல்லியிருக்காங்க. ஆபிரகாமை வச்சு தான் அவங்க போதனை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆபிரகாமை வச்சு பாரியா, நீ விருத்த சேதனம் பண்ணணும், சரீரத்தில் தோலை வெட்டி எறிகிற விவகாரம் அது அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. நீ விருத்த சேதனம் பண்ணணும், அது ஆபிரகாம் தான் முதல்ல பண்ணாராக்கும், அதை பின்பற்றி நாங்கள் எவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீ அதை பண்ணாமல் எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நீ பெற முடியும்? நீ முதல்ல விருத்த சேதனம் பண்ணணும், அப்புறம் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆபிரகாமை வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி, அதை அப்படி தான் நாங்கள் யூதர்கள். நீ முதல்ல யூதனாக மாறு, அப்புறம் தான் நீ கிறிஸ்தவனாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி
அவரிடத்துல சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆபிரகாமை வச்சு அவர்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க. இப்போ பவுல் சொல்கிறாரு, ஓஹோ, ஆபிரகாமை வச்சு தான் உங்களுக்கு போதிச்சாங்களா இதை? நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆபிரகாம கதை, என் கதையை கவனி, நான் சொல்கிறத கவனி, நான் சொல்கிற போதனையை கவனி, நீ தீர்மானிச்சுக்க, எது கரெக்டுன்றதை நீ தீர்மானிச்சுக்கன்றாரு. நான் சொல்கிறேன் உனக்கு கவனி அப்படின்றாரு. அப்போ அவர்களுக்கு இந்த ஆபிரகாமுடைய கதையை சொல்கிறார். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கலாத்தியரை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அந்த மக்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அந்த மக்கள் வந்து புறஜாதி பின்னணியிலேருந்து வர்றாங்க, கிரேக்க ரோம உலகத்துலேருந்து வர்றாங்க, கிரேக்கோ ரோமன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. கிரேக்கருடைய ஆளுகையெல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் மறைஞ்சு ரோமர்களுடைய ஆளுகை உண்டாகி அவருடைய ஆதிக்கம் அதிகமாகிற அந்த நேரத்தில் தான் இயேசு வந்தார், எல்லாம் நடந்தது. பவுல்லாம் அந்த நேரத்தில் தான் பிரசங்கம் பண்ணுறார். கிரேக்கோ ரோமன் வேர்ல்டுன்றாங்க. அந்த உலகத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் இல்லை. அவங்க கற்பத்து கற்பனை கிடையாது, பிரமாணங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேர்ட் ஆஃப் காட் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை கிடையாது, தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழவில்லை. இன்னும் கேட்டால் ரொம்ப ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை, தாந்தோண்டித்தனமாக எது அவர்களுக்கு பிடிக்குதோ அப்படி வாழ்ந்து வந்தாங்க. ஒட்டு மொத்தத்தில் சரித்திரபூர்வமாக என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய வாழ்க்கையை 2 வார்த்தைகளில் சித்தரிக்கலான்றாங்க. லஸ்ஸிவியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, லஸ்ஸிவியஸ்னஸ்னு வார்த்தை, அந்த வார்த்தை காம விகாரம்னு பேர். அப்படிப்பட்ட காரியங்கள் அடங்கிய வாழ்க்கை. இன்னொன்று வந்து குரூவல்ட்டி, கொடுமையான வாழ்க்கை. காம விகாரமும் கொடுமையும் நிறைந்த ஒரு உலகமாக அந்த உலகம் இருந்தது. அவர்களுடைய உலகம் கிரேக்கோ ரோமன் வேர்ல்டு அப்படி இருந்ததுன்றாங்க. இதை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல கிறிஸ்தவம் வந்து பிரசங்கிக்கப்படும் போது பவுல் அப்போஸ்தலன் போன்ற பிரசங்கம் பண்ணி அப்படி முதல் 1-2 நூற்றாண்டில் பிரசங்கம் பண்ணும்போது அபார வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சியை கண்டார்கள். எப்படி அவ்வளோ பெரிய அபார வளர்ச்சி உண்டாச்சுன்னா, கிறிஸ்தவம் பெண்களை கவர்ந்து இழுத்தது. எப்படி பெண்கள் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பெண்கள் ஏன் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள்னா, அந்த கிரேக்க ரோம உலகத்தில் ஆண்கள் வந்து எத்தனை பெண்ணோடு வேணால் உறவு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை இருந்தது அவங்களுக்கு. அதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. பெண்கள் அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் உலகத்தில் இருந்ததுனால அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, ஆண் எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம் அப்படின்றதுனால பெண்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நம்புகிறாங்க. எப்படி அவன் மட்டும் இப்படி இருக்கலாம், எங்களுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அது மட்டும் இல்லை, இவர்கள் அப்படி வாழ்கிறதுனால குடும்பங்கள் வந்து ரொம்ப கெட்டு சீரழிஞ்சிருந்தது. பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க பாருங்கள். தகப்பன் அந்த குடும்பத்தை பிள்ளைகளை கவனிக்காமல் பலரோடு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, உறவு வச்சுட்டு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது குடும்பம் சீரழிஞ்சு சரியாக கவனிக்கணும், பிள்ளைகள்லாம் தாறுமாறாக போய் அவர்களும் இதே வழியில் போய் இப்படி சமுதாயமே சீரழிந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட உலகத்தில் கிறிஸ்தவம் வந்து பிரசங்கிக்கப்படுகிறது. கிறிஸ்தவம் என்ன சொல்லுது, கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பிரசங்கம், ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பிரசங்கம். திருமண உறவுங்கிற அந்த பந்தத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் வேறு வெளியில் எந்த விதமான உறவும் கூடாது. இந்த திருமண பந்தத்துக்குள்ளே தான் உடல் உறவெல்லாம் இருக்க வேணுமே ஒழிய இதுக்கு வெளியே நடக்கக்கூடாதுங்கிறத கிறிஸ்தவம் அந்த உலகத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிற உலகத்தில் வந்து கிறிஸ்தவம் போதிக்குது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற போதனை போதித்த உடனே பெண்கள் வந்து தங்களுக்கு ஒரு புது பலன் வந்துட்டு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆண்கள்லாம் திருந்துற காலமாயிடுச்சு, ஆண்களை திருத்துற காலமாயிடுச்சு பாருங்க. நான் பைபிள் காலேஜில் படித்து முடிக்கிற நேரத்தில் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் 6 மாதம் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, ட்ரைனிங் மாதிரி. அந்த சபைக்கு தான் போவேன், நான் அவர்கிட்ட தான் போவேன். ரொம்ப பிரமாதமாக டீச் பண்ணுவார். 10 மணிக்கு ஆராதனைன்னா 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வெறும் ஆண்களுக்கு போதிப்பார். காலையில் இதுக்குன்னு ஓடுவோம், 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 70-80 பேர் வருவாங்க ஆண்கள். அங்கே போதிப்பார், உட்காந்துக்கிட்டே போதிப்பார். 3 மணி நேரம் நடக்கும் அது போதிப்பார். நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அந்த மாதிரி. ஏன்னா கோயில் 10 மணிக்கு இருக்குது, அதுக்கு தான் எல்லாம் வருவாங்க. இதுன்னா ஆண்களை வச்சு தனியாக பண்ணிட்டுருக்காருன்னு போனால் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவருக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த ஆண்களை மாற்றிட்டா குடும்பங்களை மாற்றிடலாம், குடும்பங்களை மாற்றிட்டா சமுதாயத்தையே மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு. அது வேலை செஞ்சது பாருங்கள். அந்த ஆப்பிரிக்கர் அமெரிக்க சபை அது, அதில் 90% பேர் அந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க, ஒரு 10% தான் மற்ற இனத்தை சேர்ந்தவங்க வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் இருந்தது, மற்றவங்களாம் வர்றதுக்கு வசதி இல்லாமல் இருந்தது. அந்த ஏரியாலேயே அப்படியே மாற்றி காமிச்சார். 90% வெறும் ஆப்பிரிக்கன் அமெரிக்கா வர்ற ஏரியாவில் கிட்டத்தட்ட 70-80% வெள்ளைக்காரங்க வர மாதிரி பண்ணிட்டார். ஏன்னா இவருடைய போதனை அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால அவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க.
வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஏன்னா இந்த ஆண்களை மாற்றுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்புகிறார். அப்போ கிறிஸ்தவ பிரசங்கம் வந்து இந்த ஆண்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டுது, பெண்களை லிபரேட் பண்ணுது, எம்பவர் பண்ணுது. அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இது இருக்குது. அவருடைய குடும்பங்கள் உருப்பிடுது, குடும்பம் நல்லா ஆகிடுது. ஒரு ஆண் ரட்சிக்கப்பட்டான்னா அவனுடைய குடும்பமே மாறிடுது. நல்ல பிள்ளைகளை கவனிக்கிறான், மனைவியை நல்லா கவனிச்சுக்கிறான், குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, நிம்மதி இருக்குது. முன்ன மாதிரி இல்லை, குழப்படியெல்லாம் இல்லை, இப்போ நல்லா இருக்குது. இதனாலேயே வந்து கூட்டம் கூட்டமாக வந்து சேர்ந்தாங்களாம். எப்படி கிறிஸ்தவம் வளர்ந்ததுன்றது, கூட்டம் கூட்டமாக வந்து ஐயே இதில் போனால் நல்லா ஆயிடலாம், நல்ல குடும்பங்கள் உருவாயிடும் அப்படிங்கிறதுனால வந்து சேர்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குரூவல்ட்டி, கொடுமை ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த விதத்தில் கொடுமை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா, கொடூரமான ஒரு குணம் பாருங்கள் ஜனங்களுக்குள்ள, அந்த புறஜாதி ஜனங்களுக்குள்ள ஒரு கொடூரமான குணம் இருந்தது தான். எப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற மாதிரி இந்த தொற்று நோய் எல்லாம் அந்த காலத்துலேயும் வந்திருக்குது, பரவி இருக்குது, நிறைய பேர் செத்து இருக்கிறாங்க. அதில் கொத்து கொத்தாக செத்து கொண்டு போய் புதைப்பாங்களாம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி டைமில் தன்னுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பிள்ளைக்கோ வந்துட்டால் அந்த சமுதாயத்தில் ஜனங்க கொஞ்சம் கூட ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் புருஷன்காரனை தூக்கிட்டு போய் கொண்டு போய் எங்கேயாவது வீட்டிலேருந்து தூரமாக எங்கேயாவது தெருவில் போட்டு வந்துடுவாங்களாம். நீ செத்து போய் எனக்கு என்ன வந்து இந்த எங்களை சாகடிச்சிடாதேன்ற மாதிரி. பிள்ளை சோகம் இல்லைன்னா இது எங்கே நமக்கு வந்துட போகுதுன்னு சொல்லி தூக்கி கொண்டு போய் தெருவில் தூரமாக போட்டு சாக விட்டுட்டு வந்துடுவாங்களாம். அவ்வளோ கொடூரமான ஒரு சமுதாயமாக இருந்தது. சமுதாயமே அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு உயிருக்கு மரியாதையே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வந்து கிறிஸ்தவம் போதிக்கிறது ஒவ்வொரு உயிரும் தேவனுடைய பார்வையில் அருமையானது என்று. கொலை செய்ய முடியாது, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுது. ஒருத்தனை அடிக்கிறது கூட தப்பு, ஏன்னா தேவனுடைய சாயலில் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவனை கை நீட்டி அடிக்கிறதே தப்பு, ஏன்னா தேவனுடைய சாயல் அவமதிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவனை மதிக்கணும், ஏன்னா அவன் தேவனுடைய சாயலில் இருக்கிறான். அவனை கொலை செய்ய முடியாது அப்படின்லாம் போதிக்குது. அவனுடைய உயிரை பெருசாக மதிக்கணும் அப்படின்லாம் போதிக்குது. இது வந்து ஒரு பெரிய இரக்க குணத்தை உள்ளத்தில் உண்டாக்குகிறது. அதன் விளைவாக கிறிஸ்தவர்கள் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். இதை பற்றி புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க பாருங்கள் சிலர். இந்த மாதிரி தொற்று நோயெல்லாம் வர நேரத்தில் கிறிஸ்தவர்கள் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்களாம். புருஷனை, மனைவியை, பிள்ளைகளை, அவங்க வீட்டாரெல்லாம் தூக்கி கொண்டு போய் எறியாமல் வெறும் தங்களுடைய உயிரை பாதுகாக்கணும்னு இப்படி பண்ணாமல் அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து அப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் சிசு கொலை, அதாவது பெண் சிசு கொலை, சிறு குழந்தைகள் பிறந்தவொடனே கொலை பண்ணுறது எந்த அளவுக்கு அதுக்கு ரொம்ப காமனாக இருந்ததுன்னா, அந்த கிரேக்கோ ரோமன் வேர்ல்டில், அந்த கிரேக்க ரோம உலகத்தில் 140 ஆண்களுக்கு 100 பெண்கள் என்கிற சதவீதம் தான் இருந்தது விகிதம். 140 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா 100 பெண்கள் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இயேசு பவுல்லாம் பிரசங்கம் பண்ண காலங்களில் அப்படி இருந்து தான் பாருங்கள். அதில் கிறிஸ்தவம் எங்கெல்லாம் போய் பரவி ஆதிக்கம் செலுத்தினதோ அங்கெல்லாம் அப்படியே அது மாறி கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா 100 ஆண்கள் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 100 பெண்கள் இருக்கிறாங்கன்ற அளவுக்கு அந்த விகிதமே மாறிடுச்சான். விகிதாச்சாரத்திலேயே மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்றாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு டவுனை பற்றி சொல்கிறாங்க. அந்த டவுனில் 600 குடும்பங்கள் இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு டவுனு கிறிஸ்துவின் காலத்தில் 600 குடும்பங்கள். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா 6, 7, 8, 9 பிள்ளைங்க இருக்கிறாங்களாம், நிறைய பிள்ளைங்க. ஆனால் 6 குடும்பத்தில் தான் ஒரு பெண் குழந்தைக்கு மேலாக இருக்கிறாங்க. மீதி எல்லா குடும்பத்துலேயும் ஆண் குழந்தைகள்லாம் இருக்குது, பெண் குழந்தை ஒன்றுக்கு மேலே கிடையாது. 6 குடும்பத்தில் மட்டும்தான் 1க்கு மேற்பட்ட பெண் குழந்தை இருக்குது. அப்படின்னா ஏதோ மோசம் நடக்குது அங்கே. என்ன நடக்குதுன்னா, பெண் குழந்தை பிறந்த உடனே கொன்னுடுங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூர குணம் இருந்தது. பெண் குழந்தையை கொல்றது, அதை பற்றி இந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் ஆதாரத்துக்கு. அலெக்சாண்ட்ரியாங்கிற பட்டணத்துலேருந்து, எகிப்துலேருந்து ஒருத்தன் எழுதுகிறான். அதாவது அங்கே இருக்கிறவன் வெளியில் பிரயாணம் பண்ணுறான் பிஸ்னஸில். தன்னுடைய மனைவிக்கு எழுதுகிறான். மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறா, குழந்தை பிறக்கிற நேரம். எழுதுகிறான், இன்னொரு 3-4 வாரத்தில் நான் வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுறேன். அதுக்குள்ளே ஒரு வேளை குழந்தை பிறந்துருச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ, பெண் குழந்தையாக இருந்தால் தூக்கி போட்டுரு அப்படின்னு எழுதின லெட்டர் அப்படியே இருக்குது, கைப்பட எழுதியிருக்கான். பெண் குழந்தையாக இருந்தால் தூக்கி போட்டுருங்க. அப்பேற்பட்ட ஒரு கொடூரம் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் கிறிஸ்தவம் வந்து என்ன போதிக்குது? ஒவ்வொரு உயிரும் தேவனுடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக,
தேவனுடைய சாயலில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பெரிதும் மதிக்கப்பட வேணும், அவனுடைய உயிரை பெரிதும் பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மனுஷனை மீட்டிருக்கிறாரு. அந்த மனுஷனுடைய உயிருங்கிறது அவ்வளோ பெரிய, அவனுடைய வாழ்வு, அவனுடைய நலன்றது அவ்வளோ பெரிய முக்கியமான காரியம் என்று கிறிஸ்தவம் போதிக்கிறதுனால சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கலாத்தியர்லாம் அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர்கள்.